அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண் எதற்காகவெல்லாம் மனம் முடிக்கப்படுகிறாள்? துன்கஹுல் மர்அத்து லி அர்பஈன். உலகத்தார் 4 காரணங்களை முன்னிட்டு ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறாங்க. சில பேர் லி மாலிஹா, காசுக்காக, காசு அழிஞ்சிரும். வ ஜமாலிஹா, அழகுக்காக, அழகு கொஞ்ச நாள்ல 2-3 பிள்ளை பார்த்தா அழகு போயிடும். வ ஹஸபிஹா, சில பேர் குடும்ப பாரம்பரியம், குடும்ப பாரம்பரியத்திற்கு அல்லாஹ்ட்ட மதிப்பே இல்லை. ஒலி தீனிஹா, மார்க்கத்திற்காக மனம் முடிப்பவர்களும் இருக்கிறாங்க. இறுதியில் சொல்லுவாங்க, ஃபத்ஃபர் பிதாத்தித் தீன், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை மனம் முடித்து நீ வெற்றி அடைந்துகொள். அப்ப இந்த மனைவி அப்படிப்பட்ட ஒரு மனைவி. எல்லாரும் கணவனை விட்டு போயிட்டாங்க, கணவனிடத்துல எதுவுமே இல்லை. ஆனாலும் அந்த பெண்மணி தன்னுடைய கணவரை விட்டும் போகல. சில அறிவிப்புகள், அதாவது வேதக்கார அறிவிப்புகள்ல அந்த பெண்மணியுடைய பெயர், அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி பெயர் ரஹ்மா என்று வருது. அந்த பெண்ணுடைய பெயர் ரஹ்மான்னு சொல்லி. இப்போ அவங்க மட்டும்தான் போகல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயாளி, நோய் அதிகமாகுது, வீட்டிலேயே முடங்கிட்டாங்க, செல்வங்கள் இல்லை. அந்த அம்மா வீட்டு வேலை செஞ்சு கிடைக்கிற கூலியில தனக்கும் தன் கணவருக்குமான வாழ்வாதாரத்தை ஓட்டுறாங்க. அப்போ ஒரு பெண்மணி தேவை ஏற்பட்டா சம்பாதிக்கலாம். உலமாக்கள் குர்ஆனுடைய வசனங்களிலிருந்து மார்க்க சட்டத்தையும் சொல்லுவாங்க. இப்போ பெண் சம்பாதிக்கலாமா? தேவை ஏற்பட்டால் மார்க்க வரம்புகளை மீறாமல் ஒரு பெண்மணி சம்பாதிக்கலாம். அப்ப இங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி தான் சம்பாதிக்கிறாங்க. டெய்லி கொண்டு வந்து எதையாவது என்ன செய்றாங்க, கொடுக்கறாங்க. இப்படியாக நாட்கள் போகுது, பல வருடங்கள் ஆகுது. அவங்க எத்தனை வருஷம் நோயாளியா இருந்தாங்க? சில தஃசீர்கள்ல எழுதுவாங்க 18 வருஷம் என்று. அப்படி ஹதீஸ்ல இல்லை, பல வருஷம் நோய் வாய்ப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் உறுதியா தெரியுது, கடுமையாக நோய் வாய்ப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நோய் வாய்ப்பட்டிருந்த நேரத்தில் ஒரு 2 பேர் மட்டும் அவங்கள சந்திக்க வந்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு 2 பேர் மட்டும். அந்த 2 பேர்ல ஒரு ஆளு ஒரு நாள் சொன்னாராம், இவரை ஏன் அல்லாஹ் இந்த அளவுக்கு சோதிக்கிறான்? உலகத்துல யாருமே செய்யாத ஒரு பாவத்தை இவர் செஞ்சிருப்பார் போல் தெரியுது. யாரும் செய்யாத ஒரு பாவத்தை இவர் செஞ்சிருக்கணும், அதனாலதான் அல்லாஹ் இவரை இப்படி சோதிக்கிறான்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டார். இன்னொருத்தரால தாங்க முடியல. அதை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் சொல்றாங்க, இவர் அப்படி சொல்றாரு. இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இங்க பாருப்பா, அவர் எந்த அர்த்தத்துல சொல்றாரு எனக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய கண்ணியம் ஏன் உள்ளத்துல எப்படி இருக்கு தெரியுமா? என்ன போய் அவர் பாவம் செஞ்சதா சொல்றாரு, அல்லாஹ்வுடைய திருநாமத்தின் கண்ணியம் ஏன் உள்ளத்துல எப்படி இருக்கு தெரியுமான்னு சொல்லி சொன்னாரு. ஒரு நாள் நான் ஒரு கடை வீதிக்கு போனேன். அங்க ஒரு 2 பேர் கொடுக்கல் வாங்கலில் 2 பேருமே ஏதோ ஒரு பிரச்சனையில 2 பேருமே அல்லாஹ் மீது சத்தியம் பண்றான். 2 பேரும் சத்தியம் பண்ணனா யாரோ ஒருத்தன் பொய்யன்னு அர்த்தம். நான் அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு அல்லாஹ் மீது இப்படி பொய் சத்தியம் செய்வார்களா மக்கள் என்று எனக்கு நானே நடுங்கி பயந்தவனாக அவர்கள் செய்த சத்தியத்திற்கு நான் பரிகாரம் கொடுத்தேன், கஃபாரா கொடுத்தேன். ஒருத்தன் சத்தியம் செஞ்சா அது உண்மைக்கு மாற்றமா இருந்தா அதுக்கு பரிகாரம் இருக்குது. அவர்கள் செஞ்ச பொய் சத்தியத்திற்கு நான் பரிகாரம் கொடுத்தேன். என்ன சொல்ல வர்றாங்க? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை தவறாக பயன்படுத்தி சத்தியம் செய்வதை கூட பொறுக்க முடியாதன்னா அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வேனா? நானா பாவம் செய்வேன்? அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஹைராக ஊர் உலகத்தில் அப்படிதான் பேசுவாங்க. யாருக்கும் எந்த நோயும் வரலாம், எந்த நோய் யாருக்குமே வரலாம். எப்பேற்பட்ட நல்லடியாரா இருக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரண வியாதிய அருகிலிருந்து பார்த்தவர் யார்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க, பெருமானாருடைய மரண கஷ்டத்தை பார்த்த பிறகு இந்த உலகத்துல யாரும் லேசா போகணும்னு, லேசா மரணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதையும் நான் விட்டுட்டேங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண கஷ்டத்தை பார்த்த பிறகு லேசா மூத்தா போயிடட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அப்படி ஆசைப்படுறதை நான் விட்டுட்டேங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி சிரமப்பட்டு மௌத்தானாங்கன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய மரண நேரத்தில் கஷ்டப்படுவது, மௌத்திற்கு முன்னால சில நோய்கள் வருவது, இதெல்லாம் கெட்டவங்கிற அடையாளம் கிடையாது. ஆனால் மக்களுடைய பார்வை அப்படி இருக்குது, சரிங்களா? அதுக்காண்டி நோய் வராம மௌத்தாகிறவர்கள் கெட்டவர்களும் இல்லை. இந்த விஷயத்தில் நம்முடைய பார்வையை மாற்றணும். அல்லாஹ் சிலருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு நோய்களையும் கொடுப்பான். இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் எந்த பாவமும் எனக்கு தெரிஞ்சு செய்யலப்பா, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை நான் போற்றக்கூடியவன் என்பதற்கு இந்த விஷயத்தை சொன்னாங்க. இப்படியாக காலங்கள் ஓடுது. ஒரு கட்டத்தில் இந்த அம்மா வீட்டு வேலை செஞ்சு தானே அவங்க மனைவி தானும் கணவரும் சாப்பிட்டாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வர வேணான்ட்டாங்க. ஏன்னா அவருடைய நோய் இந்த அம்மாவுக்கு
நமக்கெல்லாம் வந்துச்சுன்னா என்ன செய்யறது? அதனால வேலையோட்டு எல்லாருமே நிறுத்திட்டாங்க. என்ன செய்யறது? அதுவும் போயிடுச்சு, அதுவும் நின்றுடுச்சு. இப்போ ரொம்ப வருத்தத்தோடு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க வீட்டுக்கு. வர்ற வழியில் இப்லீஸு ஒரு மருத்துவருடைய தோற்றத்தில் வர்றான். இப்லீஸு ஒரு மருத்துவர், டாக்டர் மாதிரி வர்றான். வந்து சொல்கிறான், உன் கணவருடைய நோயை நான் குணப்படுத்துகிறேன், காசெல்லாம் தர வேண்டாம். உன் கணவர் என் பெயரை சொல்லி இவர் தான் எனக்கு குணப்படுத்தினார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், உன் கணவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி. அவங்களும் வந்தாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வழியில் நான் ஒருத்தரை பார்த்தேன், அவர் ஒரு டாக்டரு, அவர் உங்களுக்கு வைத்தியம் செய்கிறதா சொல்கிறாரு, செஞ்சால் உங்களுக்கு குணமாயிடும், காசெல்லாம் வேணாம், அவரால் சிவா கிடச்சிது நீங்கள் சொன்னால் போதும்னு சொல்லி. நபிமார்களுக்கு தெரிஞ்சிடும் இது யாரு. சொன்னாங்க, இது உண்மையான மருத்துவர் இல்லை, இப்லீஸ் வந்திருக்கிறான். அல்லாஹ் தான் எனக்கு ஷிஃபாவை கொடுப்பானே தவிர, அல்லாஹ்வை தவிர யாரும் ஷிஃபாவை கொடுப்பார்கள் என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். நீ எப்படி அவன்கிட்ட பேசலான்னு சொல்லி ஒரு சத்தியம் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவை கொடுத்தா உன்னை 100 அடி குச்சிகளால் அடிப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டாங்க. யாரா அந்த பெண்மணிங்க. இப்படியாக பல நிகழ்வுகள் என்னங்க நடக்குது. சரி, இப்படி தான் நீங்கள் அடுத்த வரையும் வைத்தியம் பார்க்க விடமாட்டிருக்கீங்க.